வாட்ஸ் அப் லேடிஸ் உங்களுக்கு பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் தமிழ் பிக்சர்ஸ் கிட் பேய் கதை ஷோ. இந்த வாரம் மறுபடியும் வந்துட்டு நான் தப்பிரதரன். ஸோ ஒரு புதுமையான ஒரு கெட்டப்பில் வந்திருக்கேன். ஏன்னா தொப்பி போட்டிருக்கேன். ஏன்னா முடி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அது எனக்காக நான் சொல்ல, நீங்கள் பார்த்து கடுப்பாவீங்க. என்னடா முடிய சீவிட்டு என்னமோ பெரிய எட்டா முடி தளபதி முடி வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் தொப்பி போட்டே வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன்னா, உங்கள்கிட்ட பேசணும் மக்களே. ஒரு வீடியோ ஃபுல்லாக உங்கள்கிட்ட பேசணும்னு தான் தோணுது. லைஃப்பில் பேசினா கண்டிப்பாக நான் பேசுகிறத நிறைய பேரே கேட்க மாட்டேறீங்க. நான் கதை போட்டாலும் அந்த பேய் கதையை நீங்கள் ஆர்வத்தோட கேட்கலனால போகலாம். ஸோ எனக்கே தெரியல மக்கள், நான் ஏன் இவ்வளோ கூட பேசுகிறேன். ஆனால் எனக்கு பேச்சு திறமை இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அந்த பேச்சு திறமையை நீங்கள் கொஞ்சம் கருத்தை முன்னுக்கு வச்சுட்டு நீங்கள் பேசுகிறத குறைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என்னோட ஃபேமிலிஸாக இருக்கட்டும் சரி, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களாக இருக்கட்டும் சரி. ஸோ போன வாரம் வந்துட்டு ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை நான் வந்துட்டு இங்கே போட்டு வைக்கிறேன். அப்படின்னா போன எபிசோட் வந்துட்டு நான் டாப் அதுதான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே. நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இங்கே நான் வந்துட்டு போடுறேன் பாருங்கள். ப்ரூ வாய் காப்பிங் ஜீவன் இன்ட்ரூ. ஜீவன் யாருன்னா ஜீவன் சேகர். இவர் வந்து யாருன்னா டாஸ் அப்ன்ற ஒரு பாட்காஸ்ட் வச்சுருக்காரு. நான் அவரோட ஹியூஜ் ஃபேன், பெரிய ஃபேன். அவரோட இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் நான் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பித்தேன். அதாவது அவர் இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் நான் யூடியூப் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைல அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். அவரோட ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட் இதை நான் ப்ரொமோட் பண்ணல, நான் சொல்கிறேன் மக்களே, அவ்வளோதான். ஸோ அதனால தான் நான் காப்பி பண்ணுறேன். ஓகே சப்ஸ்கிரைபர் அவங்க ஒருத்தங்களுக்கு வந்துட்டு வேலை கிடச்சிட்டா. ஓகே அவங்க தேன்மொழின்னு என்னமோ இருக்காங்க. ஓகேவாக்கா வயசு கூட இருந்தால் அக்கா, வயசு குறை வந்தால் ஓகேவா உங்களுக்கு வேலை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரமும் நம்ம கிட்ட காலஸ் இல்லை, ஆனால் நான் வந்து தரமான ஒரு கதையை எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த வாரம் எபிசோட்ல போயிடலாம். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸின் பேய் கதை. லெட்ஸ் கோ. ஸோ மக்களே, இதுக்கப்புறம் வர எபிசோடு 1/2 மணி நேரம் போகாது. ஸோ கெஸ்ட் இருந்தால் தான் அந்த எபிசோட் வந்து 1/2 மணி நேரம் போகும். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படின்னா, இப்போ நான் ஒண்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எபிசோட் 20 நிமிஷம், அன்லிமிட்டட்னா 20 நிமிஷம், லிமிட்டட்னா 15 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். எடிட்டிங் டீமை சொல்லிட்டாங்க. நானும் எடிட் பண்ணும் போதும் நானும் பார்த்துட்டேன். ஸோ 1/2 மணி நேரம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்துட்டு கொஞ்சம் இது கூட போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். காலஸோட கதை வந்துட்டு நீட்டு இருக்கோம். அப்படின்னா நான் பேசுகிற கதை நீட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் ஒரு கதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ மக்கள், இந்த கதை வந்துட்டு ஒரு செவனேன்னு போயிட்டு இருந்தவருக்கு நடந்த கதை. ஸோ இந்த கதை வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ பாருங்க. ஓகே, இதெல்லாம் சொன்னால் ப்ரமோட் ஆயிரும். ஸோ என்னோட கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் பிக்சர்ஸில் வந்துட்டு ஒரு சினிமா ப்ராஜெக்ட், அதாவது சினிமாவோட அவார்ட் ஃபங்க்ஷனிங்காக ஒரு 4 பேர் என்னோட கம்பெனியில் நான் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறேன். எங்கன்னா பிடிக்கு. ஸோ பிடிக்கு அனுப்புகிறேன். பிடிக்கு போகும்போதே அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச 4 கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு கேர்ள்ஸ் டீமை வந்துட்டு கூட்டிய போகிறாங்க. ஸோ 4 8 ஆயிடுச்சா. ஸோ இவங்க வந்துட்டு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனிங்க்கு வந்துட்டு முன்கூட்டியே போயிட்டு அங்கே இருந்துட்டு அவார்ட் ஃபங்க்ஷனிங் டூரிங் அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஒருத்தர் கால் பண்ணுறாங்க. அதாவது என்னோட கோ எடிட்டர்னு வச்சுக்கோங்களேன். அவர் கால் பண்ணுறாங்க. அவருக்கு கால் பண்ணிட்டு, ஸோ இந்த கதை ஒரு ஷார்ட்டாக தான் இருக்கும். கேட்குறவங்க கேளுங்க, கேட்காதவங்களுக்கு கேளுங்க. ஸோ வந்துட்டு அவர் என்னோட கோட் எடிட்டர் வந்துட்டு என்னன்னா கால் பண்ணுறது. என்னோட எப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்துட்டு கோ எடிட்டர் கால் பண்ணிட்டு, அண்ணே இங்கே நாங்கள் வந்துட்டு ஒரு சபரிதரன் அண்ணன் வந்துட்டு எங்களை வந்துட்டு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருந்தாரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக. அது தமிழ் பிக்சர்ஸோட பேரும் இருக்குது. அவங்க கால் பண்ணிட்டு, இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், பிடிக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சபரிதரன் அண்ணன் 2 நாள் தக்க சொல்லிக்கிறேன். அங்கே ஹோம் ஸ்டேவும் புக் பண்ணிட்டாரு. நீங்கள் வந்துட்டு வாங்க, நம்ம வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வந்துட்டு அந்த குழு பிடிச்ச எடிட்டர் வந்துட்டு சர்ரா ஓகேட்டான்னு சொல்லிட்டு ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு, சரி நானும் அந்த அவார்ட் வின்னிங் ஃபங்க்ஷனுக்கு போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காருல. ஸோ நான் வந்துட்டு சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு அவர் ஒண்டி தான் வந்துட்டு நல்லா கேளுங்க, அவர் ஒண்டி தான் வந்துட்டு எங்கே போயிருக்காருன்னா பிடிக்கு அந்த ஹோம் ஸ்டேக்கு போயிருக்காரு. ஸோ அந்த ஹோம் ஸ்டே கிட்ட அவங்க கால் பண்ணிக்கிற அவர் வந்துட்டு அந்த அவார்ட் வின்னிங் ஃபங்க்ஷன் போன ஒருத்தர்கிட்ட கால் பண்ணிட்டு வந்துட்டு, நீங்கள் எங்கடா இருக்கீங்க? அந்த ஃபங்க்ஷனில் தான் இருக்கேன், நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரட்டான்னு கேட்டிருக்கேன். இல்லைண்ணா இந்த ஃபங்க்ஷனில் சாப்பாடு இருக்குது, நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் லேக்கா வீட்டுக்கு வந்துடுறோம். நீங்கள் வந்து லேக்காஸ் எங்களுக்கு ஏதாவது கேஃப்டியாக இருக்கட்டும் சரி, மெக்டானல்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வீட்டில் போயிருங்க. இன்றைக்கி நம்ம லேப்பாக பண்ணுறோம் கைங்க தூரம் இந்த மாதிரி லேப்பாக பண்ணுற ஒரு மூடில் வந்து பேசியிருக்காங்க.
ஸோ இவரும் வந்துட்டு ஓகேடா சாட்டி நம்ம நீ மத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சிக்கு போயிட்டு கேஎஃப்சியில் சிக்கனு இந்த பாப்கார்ன் நாகட்ஸ்லாம் வாங்கிட்டு பேக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த ஹோம் ஸ்டேக்கு போயிட்டாரு. இவர் தான் நல்லா அமைச்சுவாங்களே, இவர் தான் மொத அந்த ஹோம் ஸ்டேக்கு போகிறதா நானும் அந்த கதை கேட்கும்போது அந்த பாட்காஸ்ட் கேட்கும் அப்படி தான் நினச்சேன். இவர் போகிறாரா, போயிட்டு அந்த ஹோம் ஸ்டேவை பார்த்தா ஒரு மாதிரி வியர்டான ஃபீலிங் ஒண்டி தான் வந்திருக்கு, வியர்டாக இல்லை. ஸோ அந்த ஹோம் ஸ்டே கொஞ்சோண்டு க்ளீனாக இருக்குது, கொஞ்சோண்டு இதாக இருக்கலாம், மிதமான ஒரு வியூவில் இருந்துட்டு சரி ஓகே தான் ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா கால் வருது. என்னது நம்ம கூட சுற்றி 4 கைங்க வராங்க. கைங்களா? எந்த கைங்கடா? தெரிஞ்ச கைங்களா? இல்லைண்ணே பொம்பளை பிள்ளைங்க வருது. பொம்பளை பிள்ளைங்க நம்ம டீமுக்குள்ளே சேர்ந்துச்சு. அதுங்களும் ராத்திரி வந்துட்டு என்னது நம்ம கூட லேப்பாக தான் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடுலாம் வாங்கிடுங்க. தெரியும்டா நீங்கள் இந்த மாதிரி ஆள் கூட்டி வேணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ராவே சாப்பாடு வாங்கிட்டேன். சரி நீங்கள் சக்குன்னு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இவரும் வீட்டில் போய் உட்காந்துட்டார்ல. வீட்டில் போய் உட்காந்துட்டோன்னே ஒரு ரூமில் தொங்க ரூமில் ஒரு ரூம் இருக்குது. அங்கே வந்துட்டு பொம்பளைங்க சிரிக்கிற சத்து கேட்குது. இவர் என்ன சார் பொம்பளை பிள்ளைங்க வந்துருச்சுன்னு சொல்லி கால் அடிச்சிருக்காரு. கால் அடிச்சுட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறாரு, பொம்பளை பிள்ளைங்களாம் வீட்டுக்கு வந்துருச்சாடா அப்படின்னு. ஆமாம் வந்துருச்சுடா, நீங்கள் வேணா அவங்ககிட்ட பேசுங்க, இல்லைன்னா நீங்கள் அங்கே ஒரு ரூம் இருக்கும், நிறைய ரூம் இருக்குது. ஸோ சாப்பாடை டேபிளில் வச்சுட்டு நீங்கள் வேணா போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வந்துடுவோம் அப்படின்னு. சரிடா ஓகேடான்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு கொஞ்சோண்டு இன்ட்ரோவர், கொஞ்சம் ஷையாக இருக்கலாம் பொம்பளை பிள்ளை பேசிட்டு. ஆனால் பொம்பளை பிள்ளைங்க அங்கே போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷையாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, என்னது போய் ஒரு ரூம் இருந்துச்சு. ஸோ அந்த ரூமில் போய் படுத்துறாரு. ஸோ அந்த ரூமில் போய் படுத்துறோன்னே அவருக்கும் பண்ணா சரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் தூங்கியிருப்பார்னு வச்சுக்கோங்களேன். தூங்கிட்டு ஏஞ்சி பார்த்துருக்காரு. ஏஞ்சி பார்க்கும்போது யாரும் வரல. அங்கே பொம்பளை பிள்ளைங்க இருக்குங்க, பேசிக்கிட்டு இருக்குங்க. பொம்பளை பிள்ளைங்க தவிர ஆம்பளை பையனுங்க யாரும் வரல. ஸோ வந்துட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணிட்டு கேட்டிருக்காரு, என்னடா நீங்கள் இன்னும் வரல? இங்கே அவார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப நிறைய பேர் நாமினிஸாக இருக்கிறனால டைம் ஓடுதுண்ணே, அதனால் வந்துட்டு நாங்கள் இன்னும் ஒரு 2 ஹவரில் வந்துடும். 2 ஹவரா? ஏன்னா மணி ஏற்கனவே 5 ஆக போகுது. அப்போ ராத்திரி தான்டா வந்து நீங்கள் ராத்திரி குளிச்சுட்டு அப்புறம் போய் படுக்கிறதுக்கே மணி கரெக்டாக இருக்கும்டா, டக்குன்னு வாங்கடா நம்ம லேப்பா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப்பா இதில் இருக்காரு. அவங்களும் சொல்லிட்டாங்க, என்ன கொஞ்சம் நேரம் லேட்டாக தான் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு 2 ஹவரில் வந்துடுவோம். ஸோ ஒரு வெயிட் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டேபிளில் வந்துட்டு யாரோ இந்த மாதிரி 2 வாட்டி தட்டுறாங்க. 2 வாட்டி தட்டுறோன்னு இவருக்கு என்னன்னு தெரியல. அந்த பொம்பளை பிள்ளைங்கன்னா கூப்பிடுத்துங்கோ ஹெல்ப்புங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாரு. ஒன்றுமே இல்லை. வெளியே போய் பார்க்குறாரு, சாப்பாடெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ பொம்பளை பிள்ளைங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க ஷேடோ தெரியுது. அந்த சிரிச்சுக்கிட்டே ஒரு கிகிலிங் மாதிரி பேசுவாங்கள்ல, ஆமாண்டி அந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்குதுல்ல. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியதா பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கட்டம் வந்துட்டு தூங்குறாரு. தூங்கிட்டு அதுவும் ஒரு வித்தின் ½ an hour வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு பட்டாரம் தட்டி எழுப்புறீங்க தொடையில, அதாவது தொடையில பட்டாரம் இப்படி தட்டி எழுப்புறீங்க. எப்படி அவர் சக்கர ஒரு ஜர்க்கில் ஏஞ்சிட்டாரு. ஏஞ்சிட்டு பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை. யாரா அது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அப்பா நான் சொல்லும் போதே பயமா இருக்கேன். நீங்க ஒரு கிச்சன்லேருந்து ஒரு அப்படின்னு ஆம்பளை வந்து காராங்க கத்துன அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இவர் வந்துட்டு வெளியே போய் பார்த்தாரு, என்ன ஆம்பளை பையனுங்க சத்தம் கேட்குது. ஸோ என்னது இவனுங்களும் வந்துட்டாங்களா, பையனுங்களும் வந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாரு. ஓகே, அந்த மேசை மேலே அவர் வச்சிருந்தார்ல அந்த கேப்சியோட பையன், அந்த சிக்கனு பாப்கார்ன்ஸு நகட்ஸு பர்கர் அதெல்லாம் பிஞ்சு போய் அப்படி இது பண்ணி அப்படி திருச்சிருக்கு. எப்படி சொல்கிறது, ஓரளவு டிஸ்கஸ்டிங்காக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜாமான் வந்து நம்ம வச்சுட்டா ஒழுங்காக சாப்பிடாம அதை கண்டத்தனமாக பிச்சு போட்டுட்டு மேட்டு டேபிள்லாம் டஸ்ட் ஆக்கிட்டு அந்த மாதிரி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இவர் வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்களை தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும்னு நினச்சி கடுப்பாயிட்டாங்க மனுஷா. ஏன்னா அவரோட காசு போட்டு அவர் பிளான்ஜா பண்ணிட்டு எடுத்துருக்காரு ராத்திரி பாட்டிக்காக. அது இப்போ அவருக்கு வந்து என்னன்னா சாப்பிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒழுங்காக சாப்பிடல. அதுதான் அவருக்கு கொஞ்சம் கடுப்பாகி என்ன பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு. அந்த கால் எடுக்கலை. எப்படின்னா அந்த வீட்டில் வந்துட்டு லைன் சரியாக கிடைக்கலா அப்படின்னு சொல்லிட்டு கால் அடிச்சிட்டு இவர் கட்டுப்பாடு என்ன பண்ணிட்டு,
உங்களுக்குலாம் சென்ஸ்னு ஒன்று இருக்கா? பொம்பளை பிள்ளைங்க நானும் நினச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் மரியாதையோட நடந்துக்க தெரியணும். சிரிச்சு சிரிச்சு பேசுறதுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு கடவுள் மூளை தரல. சாப்பிட்டு பொருளை சுத்தப்படுறதும் கடவுள் மூலத்தை தத்துருக்காரு. சாப்பிடுறதுக்காக எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நீ ஒரு ஆச்சா புச்சான்னு கத்திருக்காரு. ஏன்னா அங்கே எப்படின்னா அந்த பிள்ளைங்க சிரிக்கிற சத்தமோ இவரு பேச பேச அந்த பிள்ளைங்க சிரிக்குது. இப்படின்னா ஒரு மனுஷனுக்கு கருப்பு ஒன்றுமா வராதா? ஒரு குத்தி விட்டுக்கோ பொண்ணா துப்பிருக்காரு. ஏன்னா ஒரு ஆவேச மக்களை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு சாப்பாடை கொண்டு போய் வைக்கிறீங்க, ஆசையா நம்ம பையனுங்க நம்ம கைங்க சாப்பிட்டோன்னு. அது யாராவது இந்த மாதிரி சாப்பிட்டா கூட சாப்பிட்டு முடிச்சிருந்தா கூட அவர் கதையே இல்லைங்க. அந்த என்னது அந்த எப்படி சொல்கிறது, அந்த இதெல்லாத்தையும் பிச்சு போட்டு செதறி போய் வச்சுருக்காங்க. அதனால தான் அவருக்கு கடுப்பு. ஸோ வந்துட்டு அவருக்கும் வந்துட்டு கடுப்புலாம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் கால் பண்ணிக்காரு, ட்ரை பண்ணிக்காரு. அந்த ஆனுவல் ஃபங்க்ஷன், அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனவங்க கால் பண்ணிட்டு எடுத்துட்டு எட்டாடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? எனக்கு கடுப்பு தான்டா இருந்தது. உங்களெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியலடா. ஒரு பொம்பளை பிள்ளைங்க கூட்டி வந்தேன், டீசு தான் பொம்பளை பிள்ளைங்க கூட்டி வர தெரியாது உங்களுக்கு? சாப்பாடு கஷ்டப்பட்டு வாங்கி வச்சேன், அதெல்லாம் செதறி போய் கிடக்குதா? என்னடா பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு அறிவே இல்லையாடா? அப்படியும் ஆச்சா போச்சா நான் அவங்களுக்கு அதிகாரி கத்தி முடிச்சு ஒரு ஃப்ளோவன்ட் அமைதி. எல்லாரும் கண்ட மாதிரி சிரிக்கிறீங்க, எல்லாரும் சிரிக்கிறீங்க. அங்கே அந்த ஃபோனில் அந்த அவார்ட் வின்னிங் ஃபங்க்ஷன் போன அந்த கோ ப்ரொடியூசராக இருக்க சரி, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாரும் கண்ட சர்ற மாதிரி சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு இவரு கடுப்புற, அடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அடி அப்படின்னு ஒரு கடுப்பு. ஸோ ஒரு இந்த அண்ணனு அந்த டீமில் இருக்கவங்க என்ன சொன்ன சுற்றிட்டு என்ன நீங்கள் தானே லூசு மாதிரி பேசிட்டீங்க, அங்கே வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் ஓட்டி தான் இருக்கீங்கன்னு தூக்கி ஓரி போட்டுச்சு. என்னடா சொல்ற எப்பரா அந்த மாதிரி இவருக்கு வந்துட்டு தூக்கி ஓரி போட்டுருச்சு. அந்த வீட்டில் யாருமே இல்லைண்ணே, நீங்கள் ஓடி தானே இருக்கீங்க. அப்போ இதுக்கு நான் சொல்லும் போது ஞாபகம் இருக்கா மக்களே? வேணா நீங்கள் ஓட்டி கூட பார்த்துக்கோங்க. ஸோ அவர் கால் அந்த வீட்டுக்கு வந்துட்டா சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க. இவர் கேர்ள்ஸ் சத்தை கேட்கும் போதே இவர் சொல்லியிருக்காரு, கேர்ள்ஸ் வந்துட்டேங்க. அப்போ வந்துட்டு அந்த கோபிடிச்சாரு, ஆமாம் நான் வந்துட்டேங்கன்னு சொல்லிக்கல. அப்போ அதை பற்றி கேட்டிருக்காரு. ஏன்டா அப்படி சொன்னேன்னு, உங்களை வச்சு ஓட்டுறதுக்கு தானே நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம். என்னன்னா நீங்களும் சீரியஸாக எடுத்துட்டீங்க, என்ன நீங்கள் கத்தா ஓட்டாதீங்க. சரிண்ணா இருங்கண்ணா வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுவேன் இன்னும் ஒரு ஹவரில் வந்துடுவேன்னு சொல்லிட்டேன். இவர் வந்துட்டு காலை கட் பண்ணிட்டு இவருக்கு என்ன பண்ணுறதே தெரில. ஸோ வந்துட்டு மனசை தீர்த்திக்கிட்டு இவர் என்ன பண்ணாரு, அந்த கேர்ள்ஸ் ரூமில் சத்தம் கேட்டுருந்துச்சே, இப்போ வந்துட்டு சத்தம் கேட்கல, அந்த நிலம் தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு இவர் போயிட்டு வந்து பார்க்குறாரு, உள்ள ஒரு ஈக்காக்க கூட இல்லை, யாருமே இல்லை. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸோ இது வந்துட்டு சரி வர்றது, நம்ம பேக் பண்ணிட்டு கிளம்புவோம் சொல்லிட்டு அவரோட துணிலாம் பேக் பண்ணிட்டு, ஓகே மக்களே சொல்லும் போது இருக்குது, அவர் துணிலாம் பேக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, கிளம்பும் போதே அப்படின்னு ஒரு காராங்கான, அது எப்படி இமேஜின் பண்ணி சொல்ல தெரியல, என்னோட கரெக்டாகாது. ஸோ நான் சவுண்டு கிளிப் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அதில் போடுறேன். அப்படின்னு கத்துற சுத்தம் பின்னாடி திரும்ப பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் குசினிக்கிட்ட ஒரு கருப்பு நிழலு சோப்பு கண்ணோட அந்த ஃபுல்லாக அந்த பாடி ஃபுல்லாக தெரியல, அந்த செவத்துக்கு இந்த சைட்டு ஒளிஞ்சிட்டு அவர் இப்படி குறுகியாக தான் எட்டி பார்க்குது. அவருக்கு அந்த ஷேடோ அண்ட் ரெட் கலர் ஐ கொஞ்சோடு தான் தெரியுது. இதை பார்த்துட்டு அங்கே என்னோட அப்படி சொல்லிட்டு ஒரு விளையாடு மறுபடியும் ஒரு கத்த. இவர் எட்டா பண்ற தெரியுமா, நம்ம ஹேபே இந்த வீடியோ எடுத்தபடி எப்படியா தப்பிச்சோண்டா, எப்படியாவது தப்புச்சோண்டா சொல்லிட்டு போராக பாருங்க. இதுதான் இது வந்துட்டு பயப்படுறதா சிந்திக்க வேண்டிய விஷயமா சிரிக்கிறதான்னு தெரியல. ஆனால் இந்த கதையை கேட்டோன்னே சிரிப்பு தான் வந்துச்சு. அவர் வீட்டோட வெளியாகும் போது சட்டி பணம்லாம் பாருதான், அவர் மண்டை வேலை ஒரு சட்டி வந்து விழுந்து அவர் அப்படி கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல, சட்டி பணம் மேலே விட்டு அவர் வந்து கீழே விழுந்துட்டாரு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா, கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. கீழே வந்து விட்டுனே இதெல்லாம் அந்த பெயிட் அட்டாக்லாம் போன சொல்லிட்டு வண்டி எடுத்தவர் தான் கிளம்பி கேலுக்கு வந்துட்டாரு. கேலுக்கு வந்துட்டு இது சொல்ல மாட்டேன் பாருங்க, அவருக்கு அந்த வண்டியை எடுத்து கிளம்பும் போது அந்த வீட்டை சுற்றி ஒரு விஷயத்தை பார்த்துருக்காரு. அதாவது யாருன்னா கீழே பேர் போடுற பாருங்க பார்த்துக்கிட்டீங்களா. ஸோ நம்ம அக்கா மோயினி தான் அவர் வந்து பார்த்துருக்காரு. ஒரு மரத்து மேலே வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இவருக்கு சத்த வண்டி தான் கேட்டிருக்கு. சத்த வண்டிக்கு சொல்லி கொஞ்சம் தூரம் போயிட்டு சைட் மிரரில் பார்த்தா மரத்து மேலே உள்ள கீழே வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இந்த வீட்டில் ஒரு ஸ்பிரிட் இல்லை 2 ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கிளம்பி வந்துட்டார்ல கேலுக்கு வந்து ஆஃபீஸில் உட்காந்து கால் பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு,
நீங்கள் வந்து அந்த ஹோம் ஸ்டேக்கு போகாதீங்க, அந்த ஹோம் ஸ்டேயில் வந்துட்டு என்னமோ ஒன்று இருக்குது, சேட்டை என்னமோ ஒன்று இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் வந்துடுங்க, மறுபடியும் கேல்கே வந்துடுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க வந்துட்டு சரிண்ணா நாங்கள் கேல்கே வந்துடும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் வின்னிங் படிச்சு முடிச்சுட்டு அவங்க திருசா கேளுக்கு வந்துட்டாங்க. கேலுக்கு வந்தோடனே இவர் சொன்ன கதை கேட்டு அவங்களுக்கு சிரிக்கிறதா அழுகுறதானே அழுகுறதா சிரிக்கிறதா பயப்படுறதானே தெரில. ஆனால் அவங்க ஒரு பக்கத்து சிரிச்சிருந்தா, ஏன்னா அந்த கடைசியாக நீங்களும் சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பானம் வந்து அவர் தலையில் விட்டுடுச்சு அந்த பேய், அது வந்துட்டு கொஞ்சம் சிரிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ இதுதான் மக்களே இந்த வாரம் அந்த ஆஃபீஸர்ஸ் அந்த ஜாப்ல இருக்கவங்களுக்கும் அவருக்கும் சிவனேன்னு போயிட்டு இருந்தவரை கூட்டு வச்சு பேய்கிட்ட அடி வாங்க வச்சுட்டீங்களா, இது எல்லாத்துக்கும் முழுக்க அந்த பாய்ஸ் தான் காரணம். ஸோ இதுதான் மக்களே இந்த வாரத்தோட கதை. ஸோ இந்த கதைலாம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிச்சா பிடிக்கலையா, பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா, அதை வந்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு தமிழ் பிக்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் வந்துட்டு ஒரு நல்ல வாரமாக போச்சு. ஸோ இந்த மாதிரி புதுவிதமான கதைகள் இல்லைனாலும் உங்களுக்கு ஏதாவது சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்கா கூட கீழே வந்துட்டு கூகுள் டாக் லிங்க் இருக்குது. ஸோ உங்களோட கதைகள்லாம் கீழே சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாரத்துலேருந்து எனக்கு ஒரு ஹோப், ஒரு 3 வாரமாக காலர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த வாரத்துலேருந்து காலர்ஸ் வருவாங்கன்னு ஒரு சின்ன ஹோப்போட இன்றைய எபிசோட்டை முடித்து வைக்கிறேன். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். வி சீ தி நெக்ஸ்ட் ஒன். Ciao.